வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. இன்றைக்கு நகர்வளப் பகுதியில் சிறப்பு பார்வையாக யானைகளுடைய குணநலங்களை அறிந்து கொள்ளுகின்ற ஒரு வீடியோ காட்சிகளாக இன்றைக்கு நாம் நகர்வளப் பகுதியில் பார்க்கவிருக்கிறோம். யானைகளும் மனிதர்களும் நேசமோடு இருக்கிறார்களா அல்லது விரோதத்தோடு வாழுகிறார்களா? யானைகளும் மனிதர்களும் பாச உணர்வு உண்டோ அல்லது பகை உணர்வு ஏற்படுகிறதா என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாம் சொல்லவிருக்கிறோம். இந்த நகர்வளம் மூலமாக யானைகள் என்பது மனிதர்களோடு நேசமாக, இணக்கமாக, உறவாக பல நூறாண்டு காலம் வாழ்ந்திருக்கிறது. பல படங்களை, திரைப்படங்களை பார்த்திருப்போம், பல சம்பவங்களை பார்த்திருப்போம். யானைகள் கோவில்களிலே வளர்ப்பதை கண்டிருப்போம். யானை பாகர்கள் ஒரு தடியை வைத்து அதை மிரட்டினால் அது அப்படியே அமர்ந்து கொள்ளுகின்ற, சொல்வதை கேட்கின்றதையெல்லாம் நாம் ஊர்களிலே, கோவில்களிலே, ஆலயங்களிலே, திருவிழா நிகழ்ச்சிகளிலே பார்த்திருப்போம். அப்படிப்பட்ட யானைகள் இன்றைக்கு மனிதர்கள் மோதல் என்று பரவலாக சொல்லப்பட்டு வருகிறது. அதற்கு விளக்கம் தருவதற்காக நகர்வளம் மூலமாக ஒரு சிறப்பு பார்வையை நாம் இங்கு பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக யானையினுடைய பலம் என்ன என்பதை நாம் பார்ப்போம். இங்கே ஒரு யானை ஒரு பெரிய மரத்தை தன்னுடைய பலத்தால், கோபத்தால் அதை எப்படி சாய்க்கிறது என்பதை பார்ப்போம். இந்த யானை தன்னுடைய தும்பிக்கையாலும் நெத்தியாலும் பலம் கொண்ட தந்தத்தாலும், தன்னுடைய கொம்புகள் தந்தத்தாலும் அந்த மரத்தை எப்படி சாய்க்கிறது என்பதை பாருங்கள். இப்படி பலம் வாய்ந்த யானைகள் மனிதர்களிடத்திலே அடங்கி போகிறது. மனிதர்களை கண்டால் அதை பொறுமையோடு அவர்களை பயமுறுத்துகிறதே தவிர அவர்களுக்கு வேண்டுமென்றே ஆபத்தை விளைவிப்பதில்லை என்பதுதான் உண்மை. இந்த வீடியோவை அடுத்து இன்னொரு வீடியோவை நாம் பார்க்கிறோம். இதில் பண்டிப்பூர், தெப்பக்காடு, இது போன்ற முத்தங்கா காடு பகுதி போன்ற ஒரு காட்டுப்பகுதி. இந்த காட்டுப்பகுதியில் வனங்கள் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. இதில் யானைகள் நடக்கும் பகுதியாகவும் அதே நேரத்தில் நெடுஞ்சாலைக்கு சொந்தமான சாலைகளும் இருக்கிறது. இந்த சாலையிலே ஒரு வாகனம் வருகிறது. அந்த வாகனத்திலே குடும்பத்தோடு குழந்தைகள், பெண்கள், பெரியவர்கள் என்று அமர்ந்து வருகிறார்கள். வருகின்ற போது ஒரு பெரிய யானை இதை மறிக்கிறது என்று சொன்னால் எதற்கு என்றால் உணவுக்காக மறிக்கிறது. உணவு இருக்கிறதா, எனக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது பழங்கள் இருக்கிறதா, தாருங்கள் என்று மறித்து அந்த வாகனத்தினுடைய உள்பகுதியிலே, ஜன்னல் பகுதியிலே தன்னுடைய தும்பிக்கையை விட்டு துளவுகிறது. துளவி பார்த்து அதை எட்டு பிடிக்கின்ற போது அந்த வாகனமே தள்ளி கீழே விழுந்து விடும்போல் என்று இருக்கும் நிலையில் அந்த வாகனத்திலே இருந்த பெண்களும் சிறியவர்களும் எட்டி குதித்து ஓடுகிறார்கள். ஓடுகின்ற போது இந்த யானை வந்து தள்ளிய அந்த வாகனத்தை ஓட்டுகின்ற ஓட்டுநர் வாகனத்தை சற்று முன்னே எடுக்கிறார். முன்னே எடுக்கின்ற போது அந்த குழந்தைகளெல்லாம் தவறி விழுகிறது. விழுவது எந்த இடம் என்று பார்த்தால் யானையினுடைய கால் பாதத்துடைய அடியிலே. அந்த யானை கோபத்தின் காரணமாகவோ அல்லது மனிதர்கள் மீது கோபமோ வைராகியமோ இருந்திருந்தால்
அந்த தவறி விழுந்த பெண்களையும் குழந்தைகளையும் மிதித்திருக்கலாம். அதை மிதிக்காமல் தனக்கு தேவை உணவுதான் என்பதை உணவைத்தான் தேடுகிறதே ஒழிய காலுக்கடியிலே விழுந்த பெண்களையோ குழந்தைகளையோ யாரையும் ஒன்றும் செய்யாத காட்சிதான் இந்த காட்சி. இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய காட்சி, யானை என்பது நன்றி, அறிவு ஜீவன், விசுவாசம் உள்ளது என்பதை எடுத்து காட்டும் ஒரு காட்சி. ஒரு பள்ளத்திலே மழை காலத்திலே சேரும் சகதியுமாக இருந்த பகுதியிலே யானை ஒன்று விழுந்து விடுகிறது. இதை பார்த்த வனத்துறையோ நெடுஞ்சாலைத்துறையோ இல்லை சமூக நோக்கம் கொண்டவரோ அந்த யானையை காப்பாற்றுவதற்காக ஜேசிபியை கொண்டு சென்று அந்த குழியிலே விழுந்த யானையை இதமாக பதமாக அதற்கு எந்த விதமான கஷ்டமும் கொடுக்காமல் அடிபட்டு விடக்கூடாது, இந்த ஜேசிபியினுடைய பாகங்கள் அதை காயப்படுத்தி விடக்கூடாது என்ற நோக்கத்திலே எண்ணத்திலே அந்த யானையை அந்த குழியிலே இருந்து தூக்கி விடுகிறார். மெதுவாக அந்த யானையும் ஒத்துழைத்து அந்த குழியிலே இருந்து மேலே ஏறி வருகிறது. காப்பாற்றி விட்டார்கள், நமக்கு இனி ஆபத்து இல்லை என்று அந்த யானை ஓடிவிடவில்லை. காட்டுக்குள் தன்னை காப்பாற்றியவர் யாராக இருந்தாலும் தன் மேனியை அழகாக காயம்படாமல் தூக்கிய எந்திரம் இதுதானே என்று அந்த ஜேசிசிபிக்கு தொட்டு தன்னுடைய வணக்கத்தை நன்றியை சொல்லுகிறது என்று சொன்னால் எவ்வளவு அறிவுள்ள ஜீவன் இந்த யானைகள், எவ்வளவு நன்றி விசுவாசம் கொண்டது இந்த எல்லாம் பார்க்கின்ற போது யானையும் மனிதர்களும் நேசத்தோடும் பாசத்தோடும் தான் வாழுகிறார்கள், நேசிக்கிறார்கள், பழகுகிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த காட்சிகளெல்லாம் சொல்லுகிறது. சில வேளைகளில் எதிர்பாராமல் மோதல் ஏற்படுவதைப் போல சில தவிர்க்க முடியாத சம்பவங்கள் தான் ஏற்பட்டு யானை மனிதனும் மோதிக்கொள்ளுகின்ற சூழலும் இறந்து போகின்ற துர்பாகிய நிலைகளும் ஏற்படுகிறது என்றும், ஆனால் யானைகளும் மனிதர்களும் நேசம் நிறைந்தவர்கள் என்பதைத்தான் பல காட்சிகள் நமக்கு உணர்த்துகிறது என்று சொல்லி, இன்னும் இதுபோன்ற காட்சிகளை ஏராளமாக நமது நீலமலை தொலைக்காட்சி நகர்வளப் பகுதியில் காணவிருக்கிறோம் என்று சொல்லி, நகர்வளப் பகுதியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடை பெறுவது என்றென்று உங்கள்
நிலமலை அன்பில்